எல்லாமே சம்பப்பூ. இன்னைக்கு நம்ம டயங்கோட ஸ்டெப் டாடி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? சரி ஹெட்ஃபோன் மேட்ச் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அண்டு வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம், எதுவும் பேசாமல். அண்ட் யாருக்குன்னா விஷ் பண்ணலாம், அக்காவை மன்னிச்சிருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் டைம் என்ன பார்த்துருப்போம்னா, தயாங் அந்த சங்குக்கு வந்துட்டு தயாங் கிட்ட பேசியிருப்பான். மிஸ்டர் ஜியோன், எனக்கு உங்களை தெரியும், அண்ட் ஜிம்மினை தெரியும், என்ன தெரியும், நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சங்குக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாரு. நம்ம தயாங் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருப்பான். நைட்டு 10 o'clock மேலே வந்துட்டு ஒர்க் ஸ்கெடியூல் வந்துட்டு நம்ம அமேண்டா கொடுத்துருப்பாங்க, நம்ம பிஏ மூலமாக, தயாங்கோட பிஏவால். இப்போ வந்துட்டு தயாங்க வந்துட்டு ஓகே ஒயனை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒயனை பார்க்கறதுக்கு வந்து கிளம்பியிருப்பாங்க. அம்மாட்டா பயங்கர டென்ஷனில் இருக்கா, சீக்கிரம் கிளம்பிட்டானா, எங்கே போயிருப்பான் அந்த பரதேசி நாய் அப்படின்ற மாதிரி டென்ஷனில் இருக்காங்க. இப்போ வந்து தயாங்க்கு ஃபோன் வருது அம்மாண்டா இருந்து. தயாங்க வந்துட்டு ஃபோன் எடுத்துட்டு ஹலோ ஹலோ பேபி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே இப்படி சொல்லக்கூடாது, என்ன சொல்ல ஆஃபீஸ் வீட்டு இப்போதான் கிளம்புறேன், எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே பேபி பார்த்து வா, அனி அப்படின்ற மாதிரி தயாங்க கூப்பிட்றான். நம்ம அமெண்டாவுக்கு அப்படியே மூஞ்சலா பல்லுங்க அப்படியே சொல்லு பேபி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அனி நான் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா, ரொம்ப நாள் ஆச்சு, அங்க யாருமே இல்ல தயாங், நீ ஏன் அங்க போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஞாபகமா இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். நோ சொல்லவும் முடியாது. ஓகே சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா, ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்காக வெயிட் பண்ணாத, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ தூங்குமா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வந்து சொல்றான். இல்ல பேபி நான் வெயிட் பண்ணுவேன், நீ சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஆட்டோகாப்பராடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓகே என்ன போய் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி நேராக வந்துட்டு உங்க வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ வந்துட்டு டைம் வந்துட்டு ஒரு 12 o'clock ஆகுது. தாங்க அப்படியே என்ட்ரு ஆகிறான். இப்போ வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரான். ரூம் ஓப்பனில் தான் இருக்குது, நீங்கள் க்ளோஸ்லாம் பண்ண மாட்டீங்க, நல்லாவே தெரியும். வந்துட்டு அப்படியே உள்ளே வரான். நீங்கள் கவுந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே வந்துட்டு பக்கத்தில் பார்க்குறான். ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி சைடாக தான் வச்சு படுத்துருக்கீங்க. உங்க கண்ணில் அந்த ட்ரை டிஎஸ் வந்து நல்லா தெரியுது தயாங்க்கு. பேபி எங்கடி போனேன், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலடி, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல அதுக்கு. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டி, இந்த லைஃப் உனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பேபி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற, ஜஸ்ட் அமௌண்ட்டுக்காக நான் உன் கூட இருக்கேன்னு நினைச்சிருக்கியாடி? ஏன்டி ப்ளீஸ் டி அழகி, என் லவ் கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோடி, எனக்கு எதுவுமே வேணாம், நான் உன் கூடவே இருந்துடுறேன்டி, ப்ளீஸ் டி அழகி அப்படின்ற மாதிரி உங்க பக்கத்துல நீல் டவுன் போட்டு உங்களை பார்த்துட்டே பேசிட்டு இருக்கான். நீங்க நல்லா தூக்கத்துல இருக்கீங்க. அப்போ டேங்க் வந்துட்டு அப்படியே உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. அவன் பக்கத்துலயே படுத்துக்கிறான். நல்லா கேப் இருக்கும் பெட்ல, அவன் பக்கத்துல படுத்துக்கிறான். உங்களுக்கு அது ஃபீல் ஆகல, நீங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு உங்களை அப்படியே அவனோட செஸ்டோட சாய்ச்ச மாதிரி பிடிச்சிருக்கான். நீங்க அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க தூக்கத்திலே. ஐ மிஸ் யூடா, பட் நீ என்னை விட்டு போகணும், நீ அம்மா கூட இரு, என் கூட இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி நீங்க தூக்கத்திலே உளறீங்க. பேபி என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே தூங்கிடுறீங்க திருப்பியும். அவன் வந்துட்டு பேபி லவ் யூ ஸோ மச் டி அப்படின்ற மாதிரி உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். ஒரு 2 hours அவன் அப்படியே தூங்கியிருப்பான். தென் அவன் வந்துட்டு தூங்கிட்டு இப்போ வந்து எழுந்து பார்க்குறான் என்ன டைம்னு. டைம் வந்துட்டு 2 o'clock. டேங் வந்துட்டு அந்த அடங்காப்புறாடி வேற கத்துவாளே இருக்க ரொம்ப டென்ஷன் ஆகிறான், ஏன்னு தான் தெரியல. அப்படின்னுட்டு இவன் வந்து யோசிச்சுட்டு ஓகே இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, இந்த அமௌண்ட்டை நம்ம இங்கேயும் வச்சுட்டு போயிடலாம், அப்படின்னா தான் இவளுக்கு எதுனா தேவைப்படும். 1 ரூபா கூட காசு இல்லாமல் இருப்பா.
கோவத்துல தூக்கி விசிறினா எனக்கு தெரியும். பட் வச்சுட்டே போவோம். பாவம் தங்க பிள்ளை கோவத்துல கூட எடுத்து செலவு பண்ணிட்டோம் விடு அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுட்டு தான் போறான். ஒரு எப்படி நீங்க தனியா இருக்கீங்க இல்லையா, அவனுக்கு உங்களை விட்டு போக மனசு இல்ல, பட் போகாமையும் இருக்க முடியாது இல்லையா. ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இப்போ நேரா அவங்க அம்மாவை பார்க்க வந்து நேரா போயிடுறான். இவ போயிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரா ஆகிறான். வீல் லைட்ல ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. டேங்க் வந்துட்டு ஃபேக்டரி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்றான். க்ளோஸ் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதனால லைட் ஆன் பண்ணாம பொறுமையா போய் படுத்து தூங்கிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க தூங்கி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நடந்து ஸ்டேர்ஸ் கிட்ட போறான். பேபி இவ்ளோ நேரம் ஆகுதா நீ வீட்டுக்கு வர அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். டக்குன்னு திரும்பி பாக்குறான், லைட் ஆன் ஆகுது. நீங்க லைட் ஆஃப் உங்க அம்மா வந்துட்டு அம்மாண்டா லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு வந்து கோச்ல உட்காடுறாங்க. பேபி நான் சொன்னேன்ல அதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. ஓ வீட்டுக்கு போயிட்டு வர இவ்வளோ லேட் ஆகுதா பேபி? அங்க யாரு இருக்காங்க அவனை பாத்துக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல எனக்கு அவங்க நினப்பாவே இருந்ததா, அதான் போயிட்டு நான் கொஞ்ச நேரம் அங்க சுத்தி பார்த்துட்டு என் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்தேன். ஏன் இங்க தூங்கினா உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதா பேபி? நான் உன் கூட தானே இருக்கேன். என் கூட தூங்குறத விட்டு நீ அங்க போய் தூங்குறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ப்ளீஸ் எனக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி டேங்க் கேக்குறான். பேபி we are couples, நான் உன்னோட ஒய்ஃப், நீ என்ன வேணா சொல்லலாம் என்கிட்ட. இப்படி தனியா நீ பாட்டுன்னு சுத்திட்டு இருக்கிறது யாரா பார்த்தாங்கன்னா என்னதானே தப்பா நினைப்பாங்க. நான் தானே உன்னை சரியா பாத்துக்கலன்னு நினைப்பாங்க. என்னதான் அங்க அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே வரா. ஓகே ஐம் சாரி, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நான் அவங்க ரொம்ப மிஸ் பண்றேன். நான் அதனாலதான் அவங்கள பார்க்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தேன். இது தப்பா அப்படின்ற மாதிரி தயங்க கேக்குறான். ஓகே ஓகே பேபி, நீ 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 யூ கேன் நீ போ ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லை எனக்கு பசிக்கல, நான் சாப்பிட்டேன், நான் தூங்குறேன், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயங்க போய் படுத்துக்கிறான். முதல்ல அப்படின்ற மாதிரி அவன் இது ஃப்ளோரை ஒரு மாதிரி கிக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வராங்க. டேங்க் போனவொடனே அவனோட கோட் எல்லாம் கட்டிட்டு ஷூஸ் மட்டும் கட்டிட்டு அப்படியே போய் பெட்ல படுத்துறான். அவனுக்கு செம்ம டயர்டா இருக்கு. அப்படியே படுத்த மாயத்தல்ல புள்ள அப்படியே தூங்கிடுது. இப்போ அம்மாண்டா வராங்க. பேபி என்னைக்காச்சும் நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ட்ராகும் போதே பிள்ளை தூங்கிட்டுக்கா. தேங்க்ஷி நீ தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே வராங்க. நோ ரெஸ்பான்ஸ். தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்களும் போய் பக்கத்துல படுத்துட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பண்றது சரியா இல்ல, நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். யுவர் மைன் ஒன்லி. உனக்கு புரியுதா தாயாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹக் பண்ணிருக்காங்க. தாங்க சரி தூக்கத்துல இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தயாங் கிளம்பி ரெடி ஆயிட்டு இருக்கான். இப்போ ரெடி ஆயிட்டு அவன் வந்துட்டு கீழே இறங்கி வரான். அம்மாண்டா சமைச்சிருக்காங்க. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தயாங். ஏன் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல ஆபீஸ்க்கு போகணும். இவ்வளவு மார்னிங்கா 6 o'clock ஆகுது பேபி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இருக்க ஹரி நிறைய ஷெட்யூல்ஸ் தரான், நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கு, நிறைய ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேங்க. வா நான் உன்னோட ஒய்ஃப் தாயா அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்றாங்க. மறந்துட்டு டார்லிங், நான் இப்போ இன்னைக்கு ஒரு கம்பெனியோட மீட்டிங் நேற்று நடந்தது. அவங்க இன்னைக்கு மீட் பண்ணி டாக்குமெண்ட்ரி விஷயமா பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போகணும், நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன், பாய் டேக் கேர், சாப்பிட்டு பத்திரமா இருங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி டைம் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ ஸ்ட்ரைட்டா அமண்டா வந்துட்டு நேராப்போ வந்துட்டு ஹரிக்கு ஃபோன் பண்றாங்க. எடுத்து ஹலோ மேம், சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில அவன் கிளம்பிட்டான், என்ன ஷெட்யூல்ஸ் இப்பவே தந்துட்டியா? மேம் நான் ஒன்னும் ஷெட்யூல்ஸே ரெடி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல காலையில மீட்டிங் அப்படின்ற மாதிரி கிளம்பலாம் அப்படின்னு. மேம் நான் ஒன்னும் ரெடி பண்ணல மேம், 9 o'clock மேலதான் நான் ரெடி பண்ணுவேன் மேம். ஐ டோன்ட் நோ அவங்க எங்க போறாங்கன்னு.
ஓகே நான் நீ வை, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹரிக்கு ஃபோன் பண்ணி கட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டா ஜாக்குக்கு ஃபோன் பண்றான். ஜாக்கு எடுத்த உடனே ஹலோ மேம் எங்க இருக்க மேம், நான் என்னோட வீட்டுக்கு பக்கத்துல. ஓ எங்க இருக்காவ மேம்? நைட்டு சார் வந்தாரு மேம். என்ன அவன் அங்க வந்தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அவர் வந்தாரு மேம், ஒரு 12 o'clock வந்திருப்பாரு, 2 o'clock தான் கிளம்பினாரு மேம். தென் மார்னிங் அவங்க மேம் எழுந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேம் அப்படின்னு. ஓ ஓகே ஓகே, நீ வந்துட்டு அங்க பாத்துக்கோ. அண்ட் ஜான் இருக்கானா அப்படின்னு. ஜான் மேம் இன்னைக்கு டுடே அவன் வருவான் மேம், இன்னைக்குதான் ஜாயின், நேத்து வந்துட்டு லீவ் விட்டான், நான் தான் பாத்துட்டு இருந்தேன் மேம், இன்னைக்கு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் தயங்க ஃபாலோ பண்ண சொல்லுங்க மேம். ஆமா அப்படின்னு. ஓகே மேம், நான் ஜானுக்கு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ தயம் என்கிட்ட சொல்லாம எங்க போயிட்டு இருக்க, யார மீட் பண்ண போற? நான் சரியான ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? உன் கூட நான் பேசிட்டு பழகிட்டு பேபி பேபி பேபின்னு கொஞ்சிட்டு இருக்கிறதுனால நீ என்ன பண்ணாலும் நான் அப்படியே உன்னை ஏத்துக்குவேன்னு வாய்ப்பில்ல. அம்மா நான் உன்னை விட்டு தர மாட்டேன், நீ எங்க போனாலும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டுக்கா. இப்போ ஜானுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு, ஜான் நீ வந்துட்டு தயங்க ஃபாலோ பண்ணுமா மேம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா தயங்க வந்துட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போற வழியில அப்படியே பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தயாங் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்கதான் போயிட்டு கார் என்ட்ரு ஆகுது. உள்ள போயிட்டு பார்க்கிங்ல விட்டுட்டு வந்துட்டு உள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். டக்குன்னு ஒரு ஃபோன் வருது, பார்த்தா ஜியோன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஹலோ ஹலோ ஜியோன் அப்படின்ற மாதிரி தயாங் வந்துட்டு போனை எடுத்துட்டு அட்டன் பண்ணி சொல்றான். சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வாங்க தயாங், நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டோன் பெஞ்சுக்கா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இப்போ நம்ம தயாங் வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட்ல கட் பண்றான். பேக் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருக்காங்க. தேங்க் நல்லா ஃபீல் ஆகுது, அது ஜியோன் தான் அப்படின்ட்டு போயிட்டு ஹாய் ஜியோன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹாய் தேங் உட்காருங்க அப்படின்னோடனே தேங் வந்து உட்காரான். ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்னொரு கால் வருது நம்ம ஜியோனுக்கு. ஹலோ நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஓகே நான் லெஃப்ட்ல கட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் கட் பேசிட்டு வைக்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் வரான், வந்துட்டோடனே தயாங்கா அப்படின்ற மாதிரி ஒரே சவுண்டு. தயாங்க் வந்துட்டு யாராவது ஃபெமிலியர் வாய்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறான் நம்ம ஜிமின். அப்படி நம்ம தயங்கு செம்ம ஹாப்பி, ரொம்ப நாள் கழிச்சு தயங்க மீட் பண்ண ஜிமின் வந்திருக்கான். ஹக் பண்ணிட்டு எப்படா இருக்கா மச்சான், நான் நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிட்டு அழுகுறான் தயாங்கு. ஓகே பேபி என்ன உனக்கு பிரச்சனை, என் தங்க குட்டிக்கு என்ன பிரச்சனை, என் ஷோல்மேட் எல்லாம் சொல்லுவேன், என்ன கான்டாக்ட் பண்றதே இல்ல, தங்கத்துக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுது அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து ரொம்பவே கொஞ்சிட்டே இருக்கான். இப்போ வந்து தயாங்க வந்துட்டு நான் ரொம்ப லோன்லியா அலோனா ஃபீல் பண்றேன்டா, அம்மா அப்பா எல்லாம் போயிட்டாங்க, பையன் மட்டும்தான், அவ்வளோ என்கிட்ட பேசுறதே இல்லடா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கான். ஓகே வா வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி இப்போ 3 பேருமே அந்த பெஞ்ச்ல உட்காடுறாங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்துக்கிட்டு ஹாய் ஜங்குக் அப்படின்னு. ஹாய் ஜிமின், உங்க 2 பேர்த்தையும் எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜங்குக்கு 2 பேரும் பாக்குறாங்க. ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கோட ஸ்டார் ஹோல்டர், அதனால அவர் வந்துட்டு அவருக்கு ஜிமினுக்கு வந்துட்டு சங்குக்கு தெரியாது, ஆனா சங்குக்கு வந்து ஜிமினை நல்லாவே தெரியும். அதனால ஷேர் ஹோல்டர்னால அவங்க வந்துட்டு ஜாலியா பேசிட்டு நார்மலா கம்பெனி விஷயத்த பத்தி பேசிருப்பாங்க. நார்மலா நான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம சங்குக்கு வந்து வெளியே காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா பட் இப்ப 3 பேரும் ஒரே இடத்துல வந்துட்டு மீட் பண்ற மாதிரி நம்ம சங்குக்கு தான் ரெடி பண்ணிருப்பாரு. இப்போ வந்துட்டு உட்காந்துட்டு எங்க 2 பேர்த்தையும் தெரியும் பத்னி அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு தாங்க வந்து கேக்குறான். எனக்கு தெரியாதா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் அப்படின்னு. ஆமா நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நீங்க காலேஜ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும், நீங்க எனக்கு சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
புரியல அப்படின்னு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஒயன் தெரியுமா அப்படின்னு. ஒயன் எங்களுக்கு தெரியும் நல்லா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் நம்ம தயங்கும் ஜிமின்னு சொல்றாங்க. ஒயன் தெரியும்ல, அன்னைக்கு நம்ம இன்னொரு சீனியர், அவர் பேர் கூட எனக்கு தெரியல, அவர் வந்துட்டு ரேக் பண்ணாரே ஒயனை. ஆமாண்டா, அன்னைக்கு கிளாஸ்ல நடந்ததே, நீ கூட மாஸ்க் போட்டுட்டு வந்து சண்டை போட்டலடா தயங்கா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்றான். ஆமா, ஒரு சண்டை நடந்தது, அங்க நீ இருந்தியா அப்படின்னு. அன்னைக்கு ஒரு பர்சனை நம்ம ஒயனுக்கு வந்துட்டு லவ் யூ சொல்ல சொன்னாங்களே அப்படின்னு. ஆமா, சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. அந்த பர்சனே நானா, சங்கு அப்படின்னு. அப்போ வந்துட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க, ஓ நீதான் அந்த டாட்டூ ஹேண்ட் அப்படின்னு. ஆமா நான் தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு டக்குன்னு அவனோட ஹேண்டை வந்துட்டு காட்டுறான். அவன் வந்துட்டு கோட் போட்டிருப்பான் இல்லையா லென்த்தா, அதனால தெரிஞ்சிருக்காது, அதனால ஹேண்டை வந்துட்டு ஒரு மாதிரி ஃபோல்ட் பண்ணி காட்டுறான். நான் தான் அப்படின்னு. ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி 2 பேர் அக் பண்றாங்க. எப்படி இருக்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஜிமின் அண்ட் தேங். நான் அப்படியே கூப்பிடலாமல்ல, இல்ல சீனியர் கூப்பிடணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல நீ அப்படியே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி 3 பேரும் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நார்மலான ரேண்டமான விஷயம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கான். தயாங்க எப்படி போகுது அப்படி இப்படின்னு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி நடந்தது, தயாங்க வந்துட்டு நடந்தது எல்லாமே சொல்றான். இப்போ வந்துட்டு சங்குக்கும் ஜிமினும் வந்துட்டு பேன் பாக்குறாங்க, ஏன் இவ்வளவு நடந்ததா அப்படின்னுட்டு. இப்போ அப்போ நீ வந்துட்டு ஒயனோட அம்மா கூட இருக்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேக்குறான். ஆமா. நீ அவங்கள லவ் பண்றியா? இல்ல நான் ஒயனுக்காவது அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பத்தாத்துக்கு என்னோட கம்பெனியோட பாதி ஷேர் அவங்களது. நான் அதை எப்படி ரிட்டர்ன் வாங்க போறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மாதிரி தலைய வந்துட்டு கீழே குமிஞ்ச மாதிரி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஜிமின் வந்துட்டு, மச்சான் நான் எப்படியாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா, நான் உன்னை ஒயன் கூட சேர்த்து வைக்கிறேன்டா, இது மாதிரிலாம் கஷ்டப்படாதடா டே அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிட்டே சொல்றாங்க. தயாங், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் நியூ ஷேர் ஹோல்டர். தயாங், நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன சாங்கோக் அப்படின்ற மாதிரி தயாங் கேட்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இல்ல நீ மைண்ட் பண்ணிக்கோ, ஹரி தெரியும்ல, அம்மா என் பிஏ, ஐ திங்க் உன்னை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி தயங்க வந்துட்டு கேட்குறான். உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே சுத்தி பாக்குறாங்க. யாரும் தெரிஞ்ச மாதிரி நம்ம தயங்க வந்து தெரியல, யாரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்கு தெரியாது, பட் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். நான் ஐ திங்க் நீ நேற்று வந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்துட்டு உன்னோட ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஐ நோ அப்படின்ற மாதிரி சங்கு சொல்றான். ஆமா நடந்தது அப்படின்னு. என்னோட ஒரு கம்பெனி மட்டும்தான் உன் ப்ராஜெக்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுது, ஐ திங்க் ரைட் அப்படின்ற மாதிரி சங்கு கேட்க, ஆமாண்ணா நீங்க ஒன்றியந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க்ஸ் சொல்ல. எனக்கு வந்துட்டு ஹரிக்கிட்ட இருந்து ஃபோன் பண்றது மீட்டிங்க்கு ஒரு 1 அவருக்கு முன்னாடி. ஓகே அப்படின்னு ஒன்னே, நான் தப்பாலாம் சொல்லல, ரைட்டா நடந்தது தான். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த ப்ராஜெக்டை விட அதிகமான அமௌண்ட் கொடுத்து நான் வந்துட்டு கம்பெனி மிஸ்ஸஸ் அந்த லீ கம்பெனி தெரியுமல்ல அப்படின்னு. லீ கம்பெனி, அம்மண்டா லீ அப்படின்னு. ஆமா, அந்த கம்பெனி தான், அம்மண்டா லீ. அவங்க தான் உங்களோட இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷேர் அந்த ப்ராஜெக்டை வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பதில் அந்த அமௌண்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை வந்து தர சொல்லி வந்துட்டு உங்க ஹரி அந்த பிஏ வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் வந்துட்டு நோ, என்னால முடியாது, நான் வந்துட்டு இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா நான் ஓகே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட நான் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணேன். ரியல்லி நான் வந்துட்டு ரொம்பவே சொன்னேன். பட் அவன் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி லீ அமண்டா அந்த கம்பெனிக்கு தான் நீங்க வந்துட்டு தரணும், நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி திமிரா பேசினான். எனக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. நான் வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் என் கூட எனக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகிற கம்பெனி கூட தான், நான் ஒரு பர்சன் கூட தான் நான் வந்துட்டு எந்த ஒரு ப்ராஜெக்டும் நான் தரணும்னு ஃபீல் பண்ணேன்.
ஓகே, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரியே ஃபீல் ஆச்சு எனக்கு. நான் வந்துட்டு உள்ள வந்த பிறகு வந்துட்டு நீங்க தான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு தெரிஞ்சது. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்பவே குட்டா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சீனியர். நான் வந்துட்டு ஓகே எனக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்ப கூட அந்த ஹரி என்கிட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் வந்து என்கிட்ட சொன்னான், இப்ப கூட டைம் இருக்கு, ஒழுங்கா அம்மந்தா கம்பெனிக்கு நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓகே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் என்கிட்ட சொன்னான். அவனை நான் இக்னோர் பண்ணிட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட நம்பர் வாங்கினேன். அப்போ நான் சொல்ல, நான் அதுக்குதான் உங்ககிட்ட நம்பர் வாங்கினேன் தயாங். நான் உங்ககிட்ட நம்பர் வாங்குறேன், நான் உங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு தான். உங்க பிஏ நம்பர் நீங்க தரதா சொன்னீங்க. அவன் நம்பர் கொடுத்திருந்தா எப்படியும் என்ன டார்ச்சர் பண்ணி என்ன கொன்னே போட்டிருப்பான். நான் அதுக்கு தான் உங்ககிட்ட இருந்து நம்பர் வாங்கினேன். உங்களை மீட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்க ரொம்ப கியூட் அண்ட் ஸ்வீட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை சீனியரா. அதனாலதான் உங்க 2 பேர்த்தையும் நான் இவரை முன்னாடியே பார்த்திருக்கேன் ஜிம்மின்னு. அவர்கிட்ட நான் பெருசா வந்து சொல்லல, பட் உங்க 2 பேர்த்தையும் நான் ஒன்னா பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. அதனாலதான் தயாங் நான் இதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் உஷாரா இருங்க, நான் வந்துட்டு சொல்றேன், கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறேன், ட்ரை பண்ணுங்க. உங்களை வந்துட்டு சுத்தி எல்லாருமே வந்துட்டு ஏமாத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ ஃபீல் இட். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த எப்பயாச்சும் இந்த கம்பெனியை வந்துட்டு நம்ம உங்க பேர்ல மாத்திடலாம் தயாங். நான் என்ன நம்புறீங்கல்ல அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்து டக்குன்னு கேக்குறான். தயாங்கு கண்ணுல இருந்து அழுகையோ வந்துருச்சு, என்ன ஃபாலோ எல்லாம் பண்றாங்களா அப்படின்னுட்டு அவன் வந்துட்டு நம்புறான், ரியலா நம்புறான். அதனாலதான் என்ன வந்துட்டு யாருமே வந்துட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் எதுவுமே ஓகேடா ஆவலையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு கேக்குறா. ஐ திங்க் அதான் தயாங் அப்படின்னு உடனே இப்போ வந்து தயாங் வந்துட்டு ஓகே ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டேங் டக்குன்னு சொல்றான். அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஓகே ஓகே நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே சீன் கிரியேட் பண்ண வேணாம், இப்போ வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணா அப்போ வந்து தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து தயாங் சொல்றான். ஆமா தயாங் தெரிஞ்சிரும், ஓகே நம்ம கான்டாக்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் தயாங் உன்னோட போனை கூட அவங்க ட்ராக் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொன்னோன்னு ஆமா அப்படின்ற மாதிரி தயாங் வந்துட்டு கொஞ்சம் பயந்துடுறான். ஆனா ட்ராக்கும் பண்ணுவாங்க, பட் மோஸ்ட்லி ட்ராக் பண்ண மாட்டாங்க. தயாங் யார்ட்டையும் போனே பேச மாட்டான் அந்த மாதிரி. அதனால இந்த போனை எடுத்து வச்சிடலாம், நியூ போன் ஒன்று வாங்கிடுறேன். ஏன் வாங்குறீங்க, நான் ஏற்கனவே ஒரு போனை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்துட்டு ஒரு போன் எடுக்கிறான் பாக்கெட்ல இருந்து. ஏன் அப்படின்னு ஒண்ணு கேட்டோடனே இல்ல நம்ம ப்ராஜெக்ட் ஹோல்டர், நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்காக கொடுத்துருக்கேன், நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நாங்க வந்துட்டு இப்போ நம்ம ஷேர் பண்ணி இப்போ வந்துட்டு நம்ம கொலீக்ஸா வந்துட்டு ஒன்னா ஒர்க் பண்ண போறோம், ஒரு கிஃப்டா தரலான்னு உங்களுக்கு ஒரு போன் ரெடி பண்ணேன், பட் இது ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சங்கு சொல்றான். தேங்க்யூ சோ மச் அப்படின்ற மாதிரி தயங்க ஹக் பண்ணிக்கிட்டு அதுல வந்துட்டு நியூ சிம்மா போட்டுட்டு இவங்க 2 பேரோட நம்பரையும் ஒயனோட நம்பரையும் அதுல வந்து சேவ் பண்ணிட்டு பத்திரம் மாடிக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்து சொல்றான். ஏன்னா நீ இந்த ஆப்போட்டே கூப்பிடு அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்றான். என்னையும் தான் அப்படின்ற மாதிரி ஜிம்மி சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ உங்க சைடு வந்தா நீங்க மார்னிங்ல இருந்து ரெடி ஆயிட்டு உங்களோட இன்ன வரைக்குமே அவன் வச்ச அமௌண்ட்டை நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. சுத்தி சுத்தி ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு உங்க கண்ணுல அந்த அமௌண்ட் படுது. இந்த தோயாங்க போன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இவன் தான் காசு வச்சிருப்பான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி நீங்க கோவத்துல கத்திட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு கோவத்துல தயங்கு டக்குன்னு போன் பண்றீங்க, தயங்கோட போன் ரிங் ஆகுது. வந்துட்டு 1 செகண்ட் வயன் அப்படின்னு நீ பேசு அப்படின்னு ஒன்னே நம்ம தயங்க வந்துட்டு போனை எடுத்து அட்டன் பண்ணிட்டு ஃபீக்கர்ல போடுறான். நான் மோஸ்ட்லி நீங்க வந்து ரொமான்டிக்கெல்லாம் ஒன்னும் பேச போறதில்ல, அதனால ஃபீக்கர்ல ஏன் தயாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹெட்டை சிக் பண்ணிட்டு ஃபீக்கர்ல போட்டோடனே என்ன தயாங்க நினைச்சிட்டு இருக்க, நீ வீட்டுக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. ஆமா நான் வீட்டுக்கு வந்தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பாரு, எங்க அம்மாவோட உனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் அதோட சொல்லிட்டேன், முடிஞ்சிச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு நான் சொல்லிட்டேன், உனக்கு அமௌண்ட் கொடுத்து நான் உன்னை அனுப்பிட்டேன், ஏன் இப்படி திருப்பியும் வந்துட்டு எனக்கு இந்த அமௌண்ட் கொடுத்துருக்கேன், என்னை பார்த்து சிலடு மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ரொம்ப கத்துறீங்க. சங்கு ஜிமின்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, புரியுதா என் நிலைமையா அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் சங்கு ஜிமின்ட்ட வந்துட்டு தேங்க்ஸ் ரியாக்ஷன் கொடுக்குறான். ஓகே அப்படின்னுட்டு பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓயா வெயிட், நீ இரு நான் உனக்கு கால் பண்றேன் ஓகேவா,
நீ நான் எதுக்கு உனக்கு அமௌண்ட் தந்தேன் அதுன்னு எல்லாமே நான் வந்துட்டு சொல்றேன், ஓகேவா? பை பேபின்னு அப்புறமேட்டு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து டக்குன்னு கட் பண்ணிடுறான். இங்க வந்துட்டு சே அப்படின்னு இந்த மாதிரி டென்ஷன்ல இருக்கீங்க, என்ன பதில் சொல்லாம கட் பண்ணிட்டான் அப்படின்னுட்டு இப்போ டேங் அந்த நியூ போன்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றான். நியூ நம்பரா இருக்கேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வர்றீங்க. திருப்பி இன்னொரு டைம் கால் பண்றான். இந்த டைம் வந்துட்டு சவுங்க வந்துட்டு உங்க போன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன அப்படின்னு போனு கொடு தயாங்க அப்படின்ற மாதிரி தயாங்கோட பழைய போனை வந்துட்டு எடுத்துட்டு ஒரு 10 மீட்டர் தள்ளி போறான். அப்பதான் நான் பேசுறது கேட்காது இல்லையா, அப்போ வந்துட்டு தள்ளி போறான். போன உடனே தயாங்க வந்துட்டு ஹலோ ஹலோ ஏன் அப்படின்னு என்னடா புது நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்கா, அந்த நம்பருக்கு என்ன கேடு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கத்துறீங்க. ஏன் வெயிட் என்ன அவங்க என்ன உங்க அம்மா ட்ராக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி தேங்க்ஸ் சொல்றான். என்ன தயாங் லூஸ் மாதிரி பண்ணாத, எங்க அம்மா அதெல்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு தெரியாது ஓயான், என்ன ஸ்பை வச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் இன்னையே ஸ்பை வச்சு பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொன்னோடனே நீங்க டக்குனு அந்த மாதிரி பால்கனியில தான் பேசிருப்பீங்க. டக்குன்னு திரும்பி பாக்குறீங்க, உங்க வீட்டுல இருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு பர்சன் வந்து போன் பேசுற மாதிரி அப்படியே உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ரியலாவாதாயாங் அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு கேக்குறீங்க. யாவையான் என்ன ஃபாலோ பண்றாங்க, என் கம்பெனி ஃபெயில் ஆக ட்ரை பண்றாங்க, என்னவோ ஆனா பெருசா பண்றாங்க அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்றான். எங்க அம்மாவுக்கும் எனக்கும் இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணதுன்னா எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. என்கிட்ட இதெல்லாம் சொல்லி நீ வேஸ்டா உனக்கு ஏன் நீட்டு இருக்க, நீ ஏன் மணி கொடுத்த அப்படின்னு. இல்ல ஓயான் நீ அந்த மணியை வச்சுக்கோ, நான் அவங்க மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை, நான் அவங்க கிட்ட என்னோட கம்பெனி சிக்கிருக்கு, எனக்கு அதுதான் முக்கியம், அப்பா கடைசியா விட்டு போனது அப்படின்ற மாதிரி நீங்க தேங்க் சொல்லு. தேங்க் ஒன் செகண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி தேங்க் கேக்குறேன். அப்பா அம்மா எங்க, நீ அம்மா கூட இருக்கனா, அப்பா அம்மா எங்க தேங் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அப்போ வந்து தேங்கல்ல தண்ணியா வந்தது. அவங்க 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 நோமோர் ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன ஆச்சு தயாங் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ரொம்ப பதத்தோட கேக்குறீங்க. நான் சொல்றேன் அவங்க நோமோர் இல்ல, என் லைஃப்ல பெரிய கதை, உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணது, அது இதுன்னு கம்பெனி சிக்கிருச்சு, அது இது நிறைய இருக்கு, அப்பாவோட லாஸ்ட் ப்ளீஸ் கம்பெனியை பத்திரமா பாத்துக்கணும்னு, அதுக்கு தான் ஓயான் எல்லாமே அப்படின்ற மாதிரி தேங்க் சொல்றான். டக்குன்னு தேங்க் வந்துட்டு அந்த போன்ல இருந்து அமாண்டா கால் பண்றாங்க. வந்துட்டு ஜங்கு குத்துட்டு கால் வருது யாரு அமாண்டா அப்படின்னு. ஓயான் நான் உன்ட்ட அப்புறம் பேசுறேன், நைட்டு நான் வரேன், பேபி பாய் லவ் யூ, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி, ஏன்னா நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நான் நீ தான் எனக்கு எல்லாமே, பாய் ஓயான் அப்படின்ற மாதிரி போன் கட் பண்ணிடுறான். என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு உங்களுக்கு தலையா வலிக்குது. ஒருவேளை என்ன ரியலாவே ஃபாலோ பண்றாங்களான்னு சுத்தி பாக்குறீங்க. ஒரு 2-3 பேர் ஃபாலோ பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. தென் உங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு 2-3 நாளா உங்களுக்கு அதே தான் ஃபீல் ஆயிருக்கும், உங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். நீங்க வந்து யோசிச்சுட்டு ஓகே உன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, நீ படிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம், முதல்ல என்ன எதுவும் பண்ணாம இருந்தா சரி அப்படின்ற மாதிரி ஸ்கூட்டி எடுத்துட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டு காலேஜ் கிளம்பிடுறீங்க. இப்போ தேங்க வந்துட்டு போனை வா அப்படின்னுட்டு எடுத்துட்டு வா அப்படின்னுட்டு போனை எடுத்து ஹலோ ஹலோ பேபி அப்படின்னு. யா சொல்லு பேபி, எங்க நீ கம்பெனியிலே காணும், கம்பெனியில காணும்னா நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி தயங்க வந்து ஸ்பீக்கர் போட்டு கேக்குறான். நான் வந்துட்டு கம்பெனில இருக்கேன் பேபி, நான் வந்துட்டு என் கம்பெனிக்கு போலான்னு நினைச்சேன், இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் காலையிலே ஒர்க் இருந்தது, நான் கிளம்பிட்டேன், பட் உன்னை பாக்கணும் போல எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால கம்பெனிக்கு வந்தேன், நீங்க இன்னும் கம்பெனிக்கு வரலையாமே, எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆண்டவேனா நீ எங்க இருக்க அப்படின்னு. இல்ல ஜஸ்ட் பார்க்ல இருக்கேன், நான் அந்த ஷேர் ஹோல்டர் கூட, அவங்க 2 பேர் வந்திருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ், நான் அதுக்கு வந்திருக்கேன், அவங்க ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி டேங் அந்த மாதிரி திக்கி சொல்லிட்டு பதட்டப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்து சொல்றான். அப்படின்னு எடுத்து செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னுட்டு வந்து பேசிட்டு இருக்கோடனே நீ கிளம்பி வா முதல்ல அப்படின்னு. சரி வாங்க போலாம் அப்படின்னு. சரி வரேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணி இப்போ என்ன பண்றது, நாங்களும் வரோம், ஜிமின் யா இன்னைக்கு ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு தாயங்க வந்து சொல்றான். என்ன மீட்டிங்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேக்குறான். இன்னைக்கு உனக்கு என்ன ப்ராஜெக்ட் என்ன இருக்காடா அப்படின்னு. நத்திங், சங்க கூட ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு, அது ஒன்லி தான் அப்படின்னு. ஓகே இப்போ வந்துட்டு
சங்கு நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணல ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு. ஆமா அந்த ப்ராஜெக்ட்ல ஜிம்னும் சேர்த்திக்கலாம் அப்படின்னு. என்ன சொல்ற புரியல அப்படின்னு. இல்ல அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், நானே போட்டலாம். பட் சங்கு நம்ம ஷேர்ஸ் இருக்கு, ஜிமின் உன்னோட ஷேர்ஸும் போடலாம். நம்ம இப்போ 3 பேரும் சேர்ந்து பிளான் போடுவோம், எப்படியாச்சும் வாங்கலாம். கொஞ்சம் சைலண்டா சொல்றான், ஏன்னா போன் பக்கத்துல இருக்கு, ட்ராக் பண்ணாங்கன்னா கேட்டுரும். ஓகேப்பா அப்படின்ற மாதிரி எடிஷெக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போவாங்க, கம்பெனிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி 3 பேர் கிளம்புறாங்க. ஓகே, இது நல்ல இதெல்லாம் முடியும்னு நினைக்கிறேன். சரி, லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த் பாத்துங்க எப்படின்னு சொல்லுங்க. கொஞ்சம் நான் அடிக்கடி நம்மளுக்கு வரதான் எப்பயும், என்னடா இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அப்படின்னா, நான் எப்பயும் ட்ரை பண்றேன் எதுவும் பிரச்சனை பண்ணாம அப்படியே எடுத்துட்டு போலான்னு. பட் இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் அது இதுன்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமாவே பேசியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கடா. பாய்டா மிஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த் பாத்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கடா, பாய்.